சிவபெருமான் ஆனந்த நடனமிட்டு அனைத்து தேவர்களும் கேட்ட வரங்களை தந்தருளிய நேரமாக பிரதோஷ நேரம் கருதப்படுகிறது. பிரதோஷங்களில் சனிக்கிழமைகளில் வரும் பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஏனெனில் சனி பகவானுடைய அருளும் கிடைக்கும். அதிலும் மார்கழி மாதத்தில் இந்த பிரதோஷம் வருவதால் பெருமாளுடைய அனுக்கிரகமும் கிடைக்கும். ஆகையால் இது மிகவும் உன்னத நாளாக பார்க்கப்படுகிறது. பிரதோஷ நேரத்தில் அனைத்து சிவன் கோவில்களிலும் நந்தி தேவருக்கும் சிவபெருமானுக்கும் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். இந்த சிவ பூஜையில் கலந்து கொண்டு தரிசனம் செய்பவர்களுக்கு மகிழ்ச்சி, செல்வ வளம், காரியங்களில் வெற்றி ஆகியவை அதிகரிக்கும். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் ஒரே ஒரு வில்வ இலையை சமர்ப்பித்து வீட்டில் இருந்தபடியே சிவபெருமானை வழிபட்டால் அளவில்லாத பலன்களை ஈசன் அருள்வார். பிரதோஷ நேரத்தில் நீங்கள் சிவனிடம் என்ன வேண்டினாலும் நடக்கும். அதனால் கொடிமரத்தின் முன் அமர்ந்து உங்களின் பிரார்த்தனைகளை சிவனிடம் முறையிடுங்கள். உங்களின் கோரிக்கைக்கு நிச்சயம் ஈசன் செவிசாய்ப்பார். இந்த நாளில் விரதம் இருப்பது மிகவும் உன்னதமான வழிபாட்டு முறையாகும். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு கோட் அண்ட் கிரியேஷன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.